ஹாய் ஆல். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு வந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றின ஒரு பெரிய ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் என்கிட்ட கேட்குறவங்க வந்து 1 இயர் படிக்கணுமா இல்லை 8 மாதம் படிக்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது 4 டாபிக் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ வந்து ஸ்கோர் வைஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கு போயிருங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று என்ன அப்படின்னா, நான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம், சரிங்களா, சேம் இதே எஸ்பிஐ கிளர்க்கு இது நடந்துச்சு. சரிங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம் சென்டருக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே கிளம்பிட்டேன். ஸோ 1/2 hour வந்து டைம் இப்போ 8:30 அப்படின்னா ஒரு 8 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டேன். சரிங்களா? ஸோ கிளம்பிட்டு நம்ம போயிடலாம், இங்கே ஒரு 10 minutes தான் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பஸ்ஸு வந்து நான் போன பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைவேல வந்து கனெக்ட் ஆகிட்டு தான் போகணும். ஸோ ஹைவேல கனெக்ட் ஆகி போகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணி 10 பேர் வந்தானுங்க. சரி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்தானுங்க. ஒரு 100-150 பேர் மாரத்தான் ஓடிட்டானுங்க, அப்படியே மொத்தமாக ஓடிட்டானுங்க. ஸோ வந்து எக்ஸாமுக்கு அன்றைக்கி போகல. ஸோ போனேன், பட் உள்ளே அலோவ் பண்ணல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஸோ நடக்கணும் அப்படின்னு நடந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ டைமுக்கு எக்ஸாம் போயிருங்க. சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்லாட் 8 மணி அப்படின்னா, ஸோ வந்து அதுக்கு முன்னாடியே போக பாருங்கள். 8:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லா சென்டரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய பேர் போட்டுக்கிறீங்க. பட் ஆனால் அது எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் போடுறீங்க. சரிங்களா? ஸோ வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்றது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட்லேயும் நீங்கள் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ வந்து ப்ரீவியஸ் மார்க் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற ஸ்கோரை விட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்த மார்க் டெஸ்ட்டில் அதில் என்னெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு நோட்டில் எழுதிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் இன்னும் 10 days உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 10 daysல நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் வந்து இது ஆன்சர் தெரியும், பட் ஆனால் எப்படி இதை தப்பாக பண்ணனே தெரியல, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ சொல்லாத சில நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏதோ என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு. இது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு வியூகம் தான். சரிங்களா? இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு. எதையுமே மைண்டில் காதில் வாங்கிக்காதீங்க. சரிங்களா? எடுத்து அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம். எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த IBBSோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த 1ஆம் தேதி. ஸோ வந்து சப்போஸ் வரல, ஓகேங்களா, அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மன ஆறுதலாக இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆறுதலாக இருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவீங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த IBBS ரிசல்ட்டை மறந்துடுங்க. வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதிடாதீங்க, அந்த பக்கத்தில் வந்துடாதீங்க. ஸோ சப்போஸ் வரல அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ April 1 பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த SBI கிளர்க்கோட மெயின்ஸ் வந்து உங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணும். உங்களோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா RRB தான் இனிமேட்டு. RRBயோட ரிசல்ட் எப்போ அப்படின்னா 2026 Jan. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இந்த இயர் தான் லாஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த IBBSஐ மிஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க.
உங்களால் முடியும் அப்படின்னு படிங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், சரிங்களா? இது ஆல்ரெடி நிறைய இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, சரிங்களா? பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் அதே விஷயத்த, யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நீங்கள் ஃபோக்கஸ்டாக உட்காந்து வெறித்தனமாக படிங்க. இந்த எஸ்பிஐ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கானது, சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஆலிபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வாங்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கூப்பன் கோடு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நம்ம ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக. ஸோ 30% ஆஃபர் இருக்குது. வேலிடிட்டி வந்து 2x. ஸோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த டைம் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ. ரீசனிங் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 கொஸ்டின் டோட்டலாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் டோட்டல், அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ். இப்போ பசில் சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 மார்க் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மினிமம் வந்து 20 மார்க்ஸ் இருக்கும், சரியா? பசில் சீட்டிங் வந்து மினிமம் 20 மார்க்ஸ் இருக்கும். இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இருக்கும். இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு செட் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து அது பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோடிங் இன்இக்வாலிட்டி, நம்ம வந்து இன்இக்வாலிட்டியில் வந்து ஈஸி லெவல் வந்து பார்த்துருவோம். இதில் வந்து கோடிங் இருக்கும், சரிங்களா? கோடிங்கில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக கொடுப்பாங்க. அதாவது A@B மீன்ஸ் உங்களுக்கு வந்து A is neither greater than nor smaller than அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா either greater than or smaller than அப்படி சொல்லி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ நெய்தர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ரெண்டும் இல்லாத பேலன்ஸ் என்ன இருக்கோ அது கொடுப்பீங்க. எய்தர் அப்படிங்கிறப்போ அது ரெண்டுமே வர மாதிரி கொடுப்பீங்க, ஓகேங்களா? லெஸ் than or equal to இல்லை greater than or equal to. ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் டைரக்ஷன் வந்து நீங்கள் நார்மலாக போட்டுருப்பீங்க. இது வந்து கோடிங் டைரக்ஷன் அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து A@B இல்லை அப்படின்னா A@ அந்த டிஸ்டன்ஸோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. A@4B அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு மீனிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. A@B மீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா A@4B மீன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸோட சேர்த்து கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் இல்லாமலும் கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் இல்லாமல் அந்த கோடு மட்டும் வந்ததுனாலே இப்படி தான் வந்து டிஸ்டன்ஸ் வரும், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் வரும் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸையே கொடுக்கலாம். இல்லை அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் A@4B மீன்ஸ் A is 6 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் B அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த நம்பரை விட 2 அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம், சரிங்களா? இதில் வந்து எப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஆட் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டும் இது வரலாம். ஸோ கோடிங் டைரக்ஷன் அப்படின்ற டாபிக் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? டைரக்ஷன்லேயே வந்து கோடிங் வச்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சிலாஜிசம், சரியா? ரிவர்ஸ் சிலாஜிசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3லேருந்து 5 மார்க் சொல்லியிருக்கேன். ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்டால் தான் கேட்பாங்க, சரிங்களா? பட் ஆனால் சிலாஜிசம் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். மேபி மற்ற டாபிக்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்போ கோடிங் இன்இக்வாலிட்டி, இந்த கோடிங் டைரக்ஷன், இந்த இன்புட் அவுட்புட் இது எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்பாங்க. அதாவது கன்க்ளூஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சப்போஸ் அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்காம டேரெக்டாக ஈஸி லெவல் சிலாஜிசமே வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் ரிவர்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஜெனரேஷன் வச்சு ஒரு 2 ஃபேமிலி வர மாதிரி கொடுக்கலாம், சரிங்களா? மினிமம் ஒரு 3 ஜெனரேஷன் இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் ரிலேஷன்லேயே பசில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, சரிங்களா? பிலிமினரியில் வந்து பிளட் ரிலேஷன் வச்சு பசிலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. பிளட் ரிலேஷன் தனியாக கேட்கல அப்படின்னா பிளட் ரிலேஷன் வச்சு ஒரு பசில் இல்லைனா சீட்டிங் கேட்பாங்க, சரியா? ஸோ இந்த ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு 10 days இருக்குது, சரிங்களா? டைம். ஸோ இன்னொரு டைம் வந்து பார்க்காத டாபிக் இல்லை தெரியாத டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் படிக்கணும், 1 வருஷம் படிக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்குலாம் தேவையில்லை, சரிங்களா? ஸோ வந்து லாஸ்ட் வந்து ஒரு 4 to 5 months இல்லை 3 மாதம், ஓகேங்களா? ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க, சரியா? இதில் வந்து எந்தெந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்கிங் எக்கனாமி நியூஸ், சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து 15லேருந்து 20 மார்க்ஸ் வரும், சரிங்களா? அவுட் ஆஃப் 50 வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கொஸ்டின் வந்து பேங்கிங் அண்ட் எக்கனாமி நியூஸ்லேருந்து வந்துடும் மினிமம், நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா இதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூடியூப்ல நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்க. ஸோ நீங்கள் அது ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அது ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்தியாவிலேயே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்னோவேஷனான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே, வேர்ல்டுலேயே தான் ஃபஸ்ட்டு இன் இந்தியா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ வந்து அதில் கன்சிடர் பண்ணி அந்த நியூஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த யூடியூப் எடுத்து வச்சுட்டு வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய டேட்டாவை வந்து மைண்டில் ஏற்றாதீங்க,
சரிங்களா. எனக்கு இந்த ஒரு 10 டேஸ் இந்த இப்போதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மாதத்தை எடுத்துக்கலாம். 2 மாதம் அப்படின்னா இது நம்ம டிசம்பரும் ஜனவரியும் எடுத்துக்கலாம். சரிங்களா. டிசம்பர், ஜனவரி, இல்லைனா ஜனவரி, பிப்ரவரி எடுத்துக்கலாம். இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு 2 மாதத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சதே திரும்ப ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் ரிவைஸ் பண்ணி அது உங்கள் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய டேட்டா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்ததும் மறந்து போயிடும். சரிங்களா. ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இருக்கிறதும் மறந்து போயிடும். ஸோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 3-4 டைமாவது ரிவைஸ் பண்ணுங்கள் நீ படித்ததை. இப்போ சப்போஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் இந்த 10 நாளைக்கு. சப்போஸ் இல்லை நான் இனிமேட்டு தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தரவாக உட்காந்து படிங்க. அது மட்டுமே போதும் உங்களுக்கு. சரிங்களா. அதுலேயே வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா குவான்ஸில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். சரிங்களா. 45 மினிட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டிஏ கேஸ்லெட் வந்து ஒரு 20 மார்க் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மிஸ்ஸிங் டிஏ வந்து டெஃபினட்டாக வந்து 1 இல்லை 2 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மிஸ்ஸிங் டிஏ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் டயக்ராம் வரும் இல்லைங்க, அந்த 3 சர்க்கிள் வரைஞ்சி வென் டயக்ராம் போடுவோம்ல. ஸோ அந்த வென் டயக்ராம் வச்சு ஒரு டிஏ வரும், கேஸ்லெட்டில் வரும். ஸோ அதுவும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து தெரியல அப்படின்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ டிஏ வந்து அவ்வளோதான். 2 டிஏ வந்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக பார் சார்ட்டோ இல்லை வந்து பை சார்ட்டோ வச்சுருக்கோம். இன்னும் ஒரு டிஏ வந்து மிஸ்ஸிங்கில் வரலாம். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் லெட்டர் இருக்கும். சரிங்களா. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு வந்து டிஏ அண்ட் கேஸ் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மார்க் இருக்கும். இதில் வந்து டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு வச்சு அரித்மெட்டிக்லேருந்தே உங்களுக்கு கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி வந்து டெஃபினட்டாக இருக்கும். 3 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் 10 மார்க் வரைக்கும் கேட்கலாம் டேட்டா சஃபிஷியன்சி. சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வைக்கலாம். சரிங்களா. வச்சு தான் வைப்பாங்க. பட் ஆனால் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா. அது பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 5 மார்க் இருக்கும். சரியா. ஒரு ஸ்லாட்ல இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஸ்லாட்ல உங்களுக்கு டெஃபினட்டாக அல்ஜிப்ரா இருக்கும். 3 to 5 மார்க்ஸ் இருக்கும். சரி. அது வந்து ஈஸி லெவல் இல்லாமல் அந்த 2x², 2y² அந்த மாதிரி y² முன்னாடி நம்பர் வச்சு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. மிஸ்ஸிங் ராங் நம்பரில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இல்லை. மேபி வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லாட்டில் மிஸ்ஸிங் கேட்டுட்டு இன்னொரு ஸ்லாட்டில் ராங் நம்பர் கேட்பாங்க. டெஃபினட்டாக 2 ஸ்லாட்டுக்குமே வந்து ராங் நம்பர் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. சப்போஸ் மிஸ்ஸிங் கேட்டாலும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். சரிங்களா. மிஸ்ஸிங் கேட்டாங்க அப்படின்னா மிஸ்ஸிங் வந்து ஃபஸ்ட்லேயே எடுங்க. ஓகேங்களா. ஈஸி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஈஸி முடிச்சதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் எடுங்க. சப்போஸ் ராங் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இதை எடுத்துடாதீங்க. டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா. டிஏ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் முடிங்க. சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிடுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா அல்ஜிப்ரா வரும் அப்படின்னா அல்ஜிப்ரா எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டிஏ போயிடலாம். டிஏல 2 டிஏ ஈஸியாக இருக்கும். அந்த 2 டிஏ எது அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதுக்கு ஒதுக்கிட்டு நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்போவே சால்வ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு போங்க. ஓரளவுக்கு டைம் கன்சூமிங், பட் நான் போட்டுருவேன் அப்படிங்கிறது மாடரேட் லெவல்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து டஃப்பானது கொடுக்காதீங்க, இல்லை ஈஸியானது கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியானது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ சால்வ் பண்ணிகிட்டே போயிட்டு கொஞ்சம் மாடரேட் லெவலில் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. அதாவது உங்களால் போட முடியும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றத மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. அப்போ ஈஸியானது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த நீங்கள் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போகும்போது ஈஸியானது ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. அப்போ நெக்ஸ்ட் எங்கே வருவீங்க அப்படின்னா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வரணும். ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டஃப் லெவலே போகணும். சரிங்களா. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்கி நீங்கள் பாருங்கள். இது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட் இப்போ போடுவீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போவே அந்த மார்க் டெஸ்ட்லேயே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா. அப்போ தான் நீங்கள் போய்ட்டு ரியல் எக்ஸாமில் வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ குவான்ஸில் இது எல்லாமே டெஃபினட்டாக இருக்கும். சரியா. நீங்கள் இந்த டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சரிங்களா. டேட்டா சஃபிஷியன்சி முக்கியமாக அது வந்து பார்த்துக்கோங்க. அது டெஃபினட்டாக அரித்மெட்டிக்லேருந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வச்சு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இல்லை ஏதோ ஒரு 2 டாபிக் வச்சு உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் இதில் வந்து 40 கொஸ்டின் இருக்கும், 40 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். ஸோ இதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட் இருக்குங்க. சரியா. இந்த 2 செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 10 மார்க் வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 7-8 மார்க் வச்சு 2 செட்டுக்குமே இருக்கலாம். சரியா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே வந்து ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா. நீங்கள் எந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்றவங்க நீங்கள் ஃபஸ்ட்லேயே எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஆர்சி வந்து ஒரு ஆர்சி ஈஸியாக கொடுத்துட்டு இன்னொரு ஆர்சி வந்து கஷ்டமாக கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. ரெண்டுமே ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லர்ஸ் வந்து உங்களுக்கு 5 to 10 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா. ஒரு 7 கொஸ்டின்ஸ் வச்சுட்டு ஒரு பேராவாக கொடுத்துட்டு அதில் ஃபில்லர்ஸ் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபில்லர்ஸ் வச்சு கொடுத்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எரர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமட்டிக்கல் எரர் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பேராஜம்பிள் வந்து டெஃபினட்டாக இருக்கும். சரிங்களா. இன்புட் அவுட்புட் வந்து எப்படி ரீசனிங்கோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராஜம்பிள். சரிங்களா. நமக்கு வந்து பிலிமினரியில் கேட்குறானோ இல்லையோ மெயின்ஸில் வந்து ஓரளவுக்கு
ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் ஒரு பேராஜம்பிள் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து எனக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வராது அப்படின்றவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபில்லர்ஸ், எரர், அதுக்கப்புறம் இந்த பேராஜம்பிள் இது எல்லாமே ஒரு வேளை டஃபாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணியாச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ் மினிமம் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். 1 and 2 is true, அப்படி இல்லை அப்படின்னா 1 and 2, அதுக்கப்புறம் ஆல் 1, 2, 3 இது எல்லாமே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எல்லாமே ட்ரூ இல்லை இது எல்லாமே ஃபால்ஸு அந்த மாதிரி டேட்டா கொடுத்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்போ உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்பே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலனா கூட நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுறப்போ ரிவிஷன் பார்க்குறப்போ நீங்கள் அதை ரிவ்யூ பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இங்கிலீஷ்க்கு